பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, ஒரு சின்ன கருத்து. இது வந்து ஒரு பிரைவேட் பார்க்கிங் கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பார்க்கிங். இது அப்ராட்ல நான் இத எடுத்திருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, லாரி எல்லாம் நிக்குது. ஸோ, அங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்க், கவர்மெண்ட் ஓன்டு பெட்ரோல் பங்க் குடுக்கலாம். இது ஒரு பார்க் மாரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல இங்க வரிசையா கார்கள்லாம் நிக்குது. ஸோ, அங்க பார்த்தீங்கன்னா, பஸ் நிக்குது. இந்த இடத்துல வந்து பஸ்ஸை ட்ராப் பண்ணாங்கன்னா, இது வந்து ஓய்வெடுக்கும் பகுதி. நம்ம இதில் வந்து பொதுவாக லாரி டிரைவர்ஸுக்குன்னே தனி பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. ட்ரக்குகள் பார்க் செய்யும் பகுதின்னு கொடுத்துட்றாங்க. அங்கே பொதுமக்கள் போகவே முடியாது. அதனால் ரொம்ப டேஞ்சரஸாக மற்ற பீப்புள் ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து அனைவருக்குமான ஒரு பார்க்கிங் பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வந்து அன்லோட் பண்ணுறாங்க. அங்கே இருந்து வர்ற பாதசாரிகள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாய்லெட் இருக்குது பாருங்கள். அங்கே டாய்லெட்டா அது வழியாக அங்கேருந்து லோடிங் ஆகிற இடத்துலேருந்து அப்படியே டாய்லெட் எல்லாம் போகிறதுனா போயிட்டு இங்கே வந்து வரிசையாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. இந்த பஸ் வந்து இங்கே இருக்கிற பஸ் அப்படியே சுற்றி போய் பின்னாடி பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன கடைகள் மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா சப்வே, இந்த இந்த லேனில் உள்ளே போனோம்னா சப்வே, கேஎஃப்சி, ஏடபிள்யூ அந்த மாதிரி அமெரிக்கன் அண்டு வெஸ்டர்ன் ஃபுட் கூட இருக்குது. அங்கே வந்து டோனட் கடைகள் இருக்குது. ஸோ உட்கார்றதுக்கு பார்க்கிங் இருக்குது. பார்க் மாதிரி வந்து இங்கே பகுதிகளெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 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 15 ஏக்கர் 20 ஏக்கர் இருந்தால் இதை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நம்ம வந்து புறம்போக்கு இடங்கள் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. அதில் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு கட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே போய் இத்தினூண்டு கன்ஜஸ்டாக கட்டுறாங்க. ஆனால் வந்து பொதுமக்களுக்கு தேவையான பொதுமக்கள் அங்கே போகிறாங்களான்னா போகிறதே கிடையாது. ஸோ இது வந்து ஹைவேஸில் இங்கே பாருங்கள், இந்த பஸ் இப்போ வருது, அன்லோட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த ஹைவேஸில் ரெஸ்ட் எடுக்கும் பகுதி. இதை வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து ப்ரைவேட்டில் பண்ணுறோம். ப்ரைவேட்டில் நிறைய பேர் கொடுக்குறாங்க 3 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தில். ஆனால் கவர்மெண்ட் இதை கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு 30 ஏக்கர் 25 ஏக்கர் இருந்தால் இதை வந்து பண்ண முடியும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரு பெரிய மாளிகையெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிளைவுட்டு, ஒரு பைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் பேனல்ஸு, ஒரு ஸ்ட்ரக்சரல் கொடுத்துட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ப்ளே கூட அப்படி தான் இருக்குது. பஸ் பே கூட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். மழையில் பீப்புள் நனையாமல் நடந்து வர்றதுக்குரிய அந்த பைப் லைனும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அலுமினியம் சீலிங் மாதிரி கொடுத்து அதில் பெடஸ்ட்ரியன் வாக் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு இந்த இடத்துல ஏடிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல வசதிகள் இங்கே இருக்குது. ரெஸ்ட் எடுக்க வரக்கூடிய மக்கள் அவங்க வந்து அவங்களோட டைமை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாவே சிட்டிக்குள்ளே வந்து மல்டி ஸ்டோரி பார்க்கிங் தவிர இது மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து ஒரு 10 வைக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரு 10. அது பிகாஸ் என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவலில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து லேன் அண்ட் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் அண்ட் லாரி பார்க்கிங் அண்ட் பஸ் பார்க்கிங் வந்து அவசியப்படுதுன்னு நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா சார், கண்டிப்பாக இதை நீங்கள் ஆவணை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து பொதுமக்கள் சார்ந்து இருக்குது. இது மக்கள் குரல்ங்கிற பார்வையில் முதலமைச்சர் கவனத்துக்கும் இதை கொண்டு செல்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் மலரும் என்று மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் மாற்றங்கள் நிறைய வரணும், நிறைய டெவலப்மெண்ட் வரணும் என்பது மக்கள் குரலின் விருப்பம். மக்கள் குரலாக ரவிக்குமார்.